அசஸன் அண்ட் ரீசன் பேஸ்டு கொஷினுக்கு கரெக்டான சாய்ஸஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ எம் அதிர்ஷ்லட்சுமி. அசஸன் ரீசன் கொஷினை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 பாயிண்ட்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், அசஸன் ரீசன் கொஷினுங்கோட சாய்ஸஸை ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன், நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் அசஸன் ரீசனிங் ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அது ட்ரூவா ஃபால்ஸான்றதை செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த அசஸன் அண்ட் ரீசனிங் கொஷினில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்றத மார்க் பண்ணிவிட்டு ஃபோர்த்து பாயிண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷன் சியா டியா அப்படின்றத பேஸ்ட் ஆன் யுவர் ஆன்சர்ஸை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீசனிங்கை மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். அசஸனோட பாயிண்ட்டு எந்த கான்செப்டை நோக்கி மூவ் ஆகுதோ அந்த கான்செப்டுக்கு இது கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இல்லை அதோட சப்டிவிஷனான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன் ஏவா பிவா அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். கொஷினை ரீட் பண்ணுவோம். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் இன் பைத்தான் ஃபங்க்ஷன் மஸ்ட் பி passed in exact order in which they are defined in function signature. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் எக்ஸாக்ட் ஆர்டரில் இருக்கும், ஃபங்க்ஷன் சிக்னேச்சரில் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ மார்க் பண்ணியாச்சா. செகண்ட் ரீசனிங்கை ரீட் பண்ணுவோம். திஸ் இஸ் பிகாஸ் பைத்தான் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி அசைன் த டிஃபால்ட் வேல்யூ டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஸோ நம்மளோட மெயினான டாபிக் அசஸனில் இருக்கிற டாபிக் பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்றதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு, ஏன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்காது. ஸோ ஃபால்ஸு. அப்போ அசஸன் ட்ரூ, ரீசனிங் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஏதாவது ஒன்று அசஸன் ஆர் ரீசன் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்ஷன் சியா டியான்றதை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கண்டுபிடிச்சதில் அசஸன் இஸ் ட்ரூ, த ரீசனிங் இஸ் ஃபால்ஸ்ன்றப்போ ஆன்சர் சி தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு சி அண்ட் டி தான் ஆன்சராக இருக்கும். ஓகே. செகண்ட் கொஸ்டின், அசஸன் a select command in SQL can have both where and having classes. ஓகேவா? ரெண்டுமே நம்ம SQL கமாண்ட்ஸை பற்றி தான் பார்க்குறோம். செலக்ட் கமாண்ட்ஸில் வேர் அண்ட் ஹேவிங் கிளாஸஸில் வந்து போத்துமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு இந்த கண்டிஷன்ஸ் வந்து ட்ரூன்னு ஆயிடுது. Where and having classes are used to check the condition, therefore these can be interchangeably. அப்போ இதோட ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா வேர் அண்ட் ஹேவிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபஸ்ட்டு ஃபால்ஸு, ரைட்? செக் கண்டிஷன்ஸ் therefore interchangeably அப்படின்றப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இது ட்ரூ இது ஃபால்ஸ். ஏதாவது ஒன்று ஃபால்ஸு ட்ரூன்னு இருக்கும்போது சிஆர் டிஆன்னு பார்க்கும்போது இங்கே அசஸன் இஸ் ட்ரூ, த ரீசனிங் இஸ் ஃபால்ஸ் அப்படின்றனால நமக்கு ஆப்ஷன் சி தான் வரும், ரைட்? ஃபஸ்ட்டு அசஸனை ரீட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ரீசனிங்கை ரீட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். அசஸனை ரீட் பண்ண போகிறோம். லிஸ்ட் இஸ் அன் இம்யூட்டபிள் டேட்டா டைப். லிஸ்ட் இஸ் a mutable data type. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ரீசனிங் பாருங்கள். when an accept in made to update the value of an immutable variable, the old variable is destroyed and new variable is created by the same name in memory அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, கண்டிப்பாக ட்ரூ தான், ரைட்? அப்டேட் த வேல்யூ ஆஃப் இம்யூட்டபிள் வேரியபிளை ஓல்டு வேல்யூவை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நியூ வேரியபிள் க்ரியேட் ஆகுது இன் சேம் மெமரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. அப்போது இது ஃபால்ஸு இது ட்ரூன்றப்போ நமக்கு ஆப்ஷன் சிஆர் டிஆன்னு பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கொஷினில் கரெக்டாக எந்த ஆப்ஷன் கரெக்டுன்றதை நீங்கள் கொடுத்துருக்க போர்டு எக்ஸாமில் கொடுத்துருக்க ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் ஃபால்ஸு பட் ஆப்ஷன் ஆர் இஸ் ட்ரூ அப்படின்றப்போ டி தான் ஆன்சராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கன்சிஸ்ட் ஆஃப் வேரியஸ் மாடியூல்ஸ். அசஸன் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ரீசனிங்கை பாருங்கள். த ஃபங்க்ஷன் மாடியூல் இஸ் யூஸ்டு டு சிம்பிளிஃபை த கோட் அண்ட் அவாய்ட் ரெப்பிட்டேஷன். ஸோ ரீசனிங்கை நம்ம ரீட் பண்ணி பார்த்ததில் ட்ரூ. இப்போ தான் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும்.
அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூன்றப்போ அகெயின் ரீசனை ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி அசர்ஷனில் எந்த கான்செப்டை நோக்கி அவங்க பேசுகிறாங்க அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அகெயின் ரீசனை ரீட் பண்ணி பாருங்கள். The function is in the module is used to simplify the code and avoid repetition. நமக்கு பேசுகிறது பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி பற்றி பேசுகிறாங்க. பட் இங்கே ஃபங்க்ஷன் மாடியூல்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கனால ஸோ இந்த ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷனில் ராங்கு பட் ஸ்டேட்மெண்ட்டில் கரெக்டு. அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக வரும். ஓகே, அசஸனை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு செக் பண்ணுங்கள். இஃப் அன் ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபங்க்ஷன் கால் statement match the number of order of argument as defined in the function definition, such as arguments are called positional argument. ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். இங்கே ஃபுல்லாக பேசியிருக்கிறது பொசிஷனல் ஆர்குமெண்ட்டோட டெஃபினிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, ரைட். அப்போ ரீசனிங்கை ரீட் பண்ணி பாருங்கள். டூரிங் அ ஃபங்க்ஷன் கால் த ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டைன்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோடு பை பொசிஷனல் ஆர்குமெண்ட். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பொசிஷனல் ஆர்குமெண்ட்டுக்கு அப்புறம் தான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு, ரைட். ஃபஸ்ட்டு ட்ரூவாக ஃபால்ஸான்றதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்மளால் ஈஸியாக கான்செப்டை பற்றி புரியுன்றப்போ நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸுன்றப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், ரைட். ஃபைன். நெக்ஸ்ட்டு அசர்ஷன் ரீட் பண்ணிப்பாங்க. Comma separator value CSV is a file format for data storage while looks like a text file. கண்டிப்பாக text fileோட one of the concept தான் CSV files. ஸோ இது true statement தான். This information are organized one record each line each field is separated by comma. இந்த CSV fileோட எக்ஸ்ப்ளனேஷனை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ட்ரூ. இப்போ ரெண்டுமே ட்ரூன்றப்போ நம்ம ஏன் ஆரை தான் அகெயின் ரேட் பண்ணி பார்ப்போம். சிஎஸ்வி ஃபைலை பற்றி தான் பேசுகிறாங்களா? ஆமாம், சிஎஸ்வி ஃபைலை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்போது இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது தானா? எஸ். இதோட சப்டிவிஷனோட ஒரு ஒன் ஆஃப் த டெஃபினிஷன்ஸ் தான் இந்த ரீசனிங். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்றப்போ நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ஆன்சர் என்ன அப்படின்னா ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ.